மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர விழா என்றாலே நம் மனதில் நிற்பது இங்கு நடைபெறும் கஞ்சி வார்ப்பு பாலபிஷேகம் தானே. ஜாதி மத பேதமின்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்னைக்கு கஞ்சி படைப்பது, குடும்பம் குடும்பமாக சுயம்பு அன்னைக்கு தங்களது கைகளால் பாலபிஷேகம் செய்வது, இதுவே அருள் திரு அம்மா அவர்கள் ஆடிப்பூரத்தில் நமக்கு தந்த அரிய வாய்ப்பு. ஆகவே இதனை பயன்படுத்துவோம், பயனடைவோம், ஒன்று கூடி வருவோம், அன்னை அருள் பெறுவோம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா. அன்னம் வளர்க்கும் விழா, இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா. கஞ்சி கலைத்தினால அம்மானுடைய அருளால எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கை வராம இருந்துச்சு. கை எந்தெந்த டாக்டர்கிட்டே காமிச்சு எனக்கு கை சரி வராம அம்மாட்ட வேண்டிட்டு இப்ப 2-3 வருஷமா கஞ்சி கலை எடுக்கவும் தான் எனக்கு நல்லா இருக்கு. வாழ்க்கையில குடும்பத்தில் நல்லா இருக்கு. என் பையனுக்குலாம் திருமணமாகி குடும்பம் நல்ல செழிப்பா இருக்கு. அன்னம் வளர்க்கும் விழா, இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் கருவறை பணிகளை இன்று கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணர் கோவில் சக்தி பீடமும், நாளை தூத்துக்குடி மாவட்டம் கிருஷ்ணராஜபுரம் மன்றமும் ஏற்று நடத்த உள்ளனர். ஓம் சக்தி. அன்பர்களுக்கு காலை வணக்கம். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் யாரையாவது கேட்டு பாருங்கள், வெற்றியின் ரகசியம் என்ன என்று. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி என்று அவர்கள் கூறுவதை கேட்பீர்கள். ஆம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இவை இரண்டும் தோள் கொடுத்தால் இலக்கை அடைந்து விடலாம். அந்த இலக்கை அடைவதற்குள் பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும். மனம் தளர்ந்து விடக்கூடாது. நம் இலக்கை அடைய வேண்டுமே என்ற ஒரே குறிக்கோளுடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். அந்த இலக்கை அடைய மனதை இறுக்கமில்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அம்மாவின் அருள் வேண்டும். அவளது அருள் வாக்கின்படி நடக்க வேண்டும். மழையை வெல்லலாம், புயலை வெல்லலாம், ஆனால் தீயை வெல்ல முடியாது. அந்த தீதான் ஆதிபராசக்தி. இது அன்னையின் அருள்வாக்கு. அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 40ஆம் ஆண்டு ஆடிப்பூர பெருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த மன்றங்கள் மற்றும் சக்தி பீடங்கள் பொறுப்பில் ஆடிப்பூர விழா நடைபெற உள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி திங்கட்கிழமை மற்றும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 தேதிகளில் ஆடிப்பூர விழா கொண்டாடப்பட உள்ளது. ஜூலை 31ஆம் தேதி அன்றே பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் ஆடிப்பூர விழா துவங்குகிறது. கலச விளக்கு, வேள்வி பூஜை, கஞ்சி வார்த்தல், பால் அபிஷேகம் என கொண்டாடப்பட உள்ள ஆடிப்பூர விழாவில் பங்கேற்க வரும் பக்தர்கள் வசதி கருதி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் சித்தர் பீடத்தில் செய்யப்பட்டுள்ளன. சென்னை அயனாவரம் குப்புசாமி நகரில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் 11ஆம் ஆண்டு விழா வரும் 17ஆம் தேதி ஞாயிறு காலை 8 மணிக்கு கலச விளக்கு, வேள்வி பூஜையுடன் நடைபெற உள்ளது. விழா ஏற்பாட்டினை சென்னை அயனாவரம் மன்றத்தினர் செய்து வருகின்றனர். அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் ஆனி பௌர்ணமி விழாவையொட்டி இன்று மாலையில் மாபெரும் விளக்கு பூஜை நடைபெற உள்ளது. அதில் அனைவரும் பங்கேற்று அன்னை அருள் பெற வேண்டுகிறோம். சென்னை பொழிச்சலூரில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் அருள் திரு அம்மா அவர்களின் 71வது அவதார திருநாள் விழாவை முன்னிட்டு சமுதாய பணிவிழா நடைபெற்றது.
இந்த விழா கல்வி நல விழாவாக நடைபெற்றது. மன்றத்திற்கு அருகில் உள்ள அரசினர் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய். சிறியாரை மேம்படச் செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் என்றார் பாரதியார். மகாகவியின் வரிகள் உன் ஆன்மீகத்தில் மணிமகுடம் சூட்டி மகிழ்கிறது தாயே. எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன் ஆன்மீகம் கல்வியும் எல்லோருக்கும் என்று முரசு கொட்டுகிறது தாயே. சமுதாய பணிகள் நடைபெற்றன. தென் சென்னை மாவட்ட தலைவி சக்தி என் அருணாசிவம், செயலாளர் சக்தி இ சங்கர், சக்தி என் சாந்தி உட்பட பலர் பங்கேற்றனர். பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டன, சீருடைகள் வழங்கப்பட்டன, பைகள் வழங்கப்பட்டன, எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. அன்னதானத்துடன் நிறைவுற்ற விழா ஏற்பாட்டினை தென் சென்னை மாவட்ட ஆன்மீக இயக்கத்துடன் பொழிச்சலூர் மன்றத்தினரும் செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய மறுவூர் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை இதே நேரத்தில். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. மழையை வெல்லலாம், புயலை வெல்லலாம், ஆனால் தீயை வெல்ல முடியாது. அந்த தீதான் ஆதிபராசக்தி. இது அன்னையின் அருள்வாக்கு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர விழா என்றாலே நம் மனதில் நிற்பது இங்கு நடைபெறும் கஞ்சி வார்ப்பு, பாலபிஷேகம் தானே. ஜாதி மத பேதமின்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்னைக்கு கஞ்சி படைப்பது, குடும்பம் குடும்பமாக சுயம்பு அன்னைக்கு தங்களது கைகளால் பாலபிஷேகம் செய்வது, இதுவே அருள் திரு அம்மா அவர்கள் ஆடிப்பூரத்தில் நமக்கு தந்த அரிய வாய்ப்பு. ஆகவே இதனை பயன்படுத்துவோம், பயனடைவோம், ஒன்று கூடி வருவோம், அன்னை அருள் பெறுவோம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா. அன்னம் வளர்க்கும் விழா. இதுவே மறுவூரின் ஆடிப்பூர பெருவிழா. கஞ்சி கலைத்தினால அம்மானுடைய அருளால எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கை வராம இருந்துச்சு. கை எந்தெந்த டாக்டர்கிட்டே காமிச்சு எனக்கு கை சரி வராம அம்மாட்ட வேண்டிட்டு இப்ப 2-3 வருஷமா கஞ்சி கலை எடுக்கவும் தான் எனக்கு நல்லா இருக்கு. வாழ்க்கையில குடும்பத்தில் நல்லா இருக்கு. என் பையனுக்குலாம் திருமணமாகி குடும்பம் நல்ல செழிப்பா இருக்கு.
மறுவூரின் ஆடிப்பூர பெருவிழா. சக்தி சக்தி ஓம் குருவடி சரணம், சக்தி சக்தி ஓம் திருவடி சரணம், சக்தி சக்தி ஓம் அம்மா சரணம், ஆதி சக்தி சரணம், அம்மா சக்தி சக்தி ஓம் மலரடி சரணம், சக்தி சக்தி ஓம் மலரடி சரணம், சக்தி சக்தி ஓம் அம்மா சரணம், ஆதி சக்தி சரணம். ஒரு செவ்வாடை கடலாடுதே, அதில் செந்தூரம் அலையானதே, வழிபாடுண்டு அது பாடுதே, அடி ஓம் சக்தி உனை தேடுதே. ஒரு செவ்வாடை கடலாடுதே, அதில் செந்தூரம் அலையானதே, வழிபாடுண்டு அது பாடுதே, அடி ஓம் சக்தி உனை தேடுதே. ஒரு செவ்வாடை கடலாடுதே, அதில் செந்தூரம் அலையானதே. சக்தி சக்தி ஓம் குருவடி சரணம், சக்தி சக்தி ஓம் திருவடி சரணம், சக்தி சக்தி ஓம் அம்மா சரணம், ஆதி சக்தி சரணம், அம்மா சக்தி சக்தி ஓம் மகனடி சரணம், சக்தி சக்தி ஓம் மலரடி சரணம், சக்தி சக்தி ஓம் அம்மா சரணம், ஆதி சக்தி சரணம். ஓம் சக்தி நீயே இசையானாய், ஓம் சக்தி மனநோய்க்கு மருந்தானாய், ஓம் சக்தி ஓராறு சுவையானாய், ஆன்மீக பசி வந்தால் விருந்தானாய், பஞ்சபூதங்களில் ஆடும் தேகங்களில் அடி ஓம் சக்தி ஓம் என்று ஒலி கேட்குதே, நெஞ்சக்குழி மீதிலே வந்து அது வீழுதே, ஒரு புரியாத ஏக்கந்தான் உருவாகுதே, அடி காற்றோடுதான் வேம்பு தலையாட்டுதே, அதை தாய் என்றுதான் உள் மனம் கூறுதே. அடி காற்றோடுதான் வேம்பு தலையாட்டுதே, அதை தாய் என்றுதான் உள் மனம் கூறுதே. இந்த ஆன்மாவோ கரை சேர வழி தேடுதே, உந்தன் வழிபாடு மன்றத்தில் கரைந்தோடுதே. ஒரு செவ்வாடை கடலாடுதே, அதில் செந்தூரம் அலையானதே, வழிபாடுண்டு அது பாடுதே, அடி ஓம் சக்தி உனை தேடுதே. ஒரு செவ்வாடை கடலாடுதே, அதில் செந்தூரம் அலையானதே. அடி வாகேஸ்வரி உன் பதம் காட்டடி, அம்மா வாகேஸ்வரி வாழ வழி காட்டடி, அடி நாகேஸ்வரி உன் முகம் காட்டடி, இந்த நலிந்தோரின் வாழ்விலே ஒளியேற்றடி. அம்மா என்றால் கதவு திறக்கும், அள்ள முடியாத கருணை கிடைக்கும். அம்மா என்றால் வெளிச்சம் பிறக்கும், அதிலே உலகம் தான் நடக்கும். அந்த ஆகாயமே துளி ஆதாயமே, அடி தாவென்று கேளாமல் மழை பெய்யுமே. அன்னை ஆன்மீகமே அன்னம் தான் பார்க்குமே, ஒரு பசி என்னும் பிணிவோடும் வெகு தூரமே. தன் தாய் கூட்டையே தேடும் பறவை இனம், அந்த தவிப்போடுதான் அடி எங்கள் மனம். தன் தாய் கூட்டையே தேடும்
பற்றி ஒரு செவ்வாடை கடலாடுதே, அதில் செந்தூரம் அலையானதே. வழிபாடுண்டு அது பாடுதே, அடி ஓம் சக்தி உனை தேடுதே. ஒரு செவ்வாடை கடலாடுதே, அதில் செந்தூரம் அலையானதே. அழிவாகேஸ்வரி உன் பதம் காட்டடி, அம்மா வாகேஸ்வரி வாழ வழி காட்டடி. அடி நாகேஸ்வரி உன் முகம் காட்டடி, இந்த நலிந்தோரின் வாழ்விலே ஒளியேற்றடி. அடி கமலேஸ்வரி நாங்கள் சரணாகடி, அம்மா காமேஸ்வரி உன் பதமேகடி. அடி யோகேஸ்வரி எங்கள் நிலை பாரடி, ஒரு ஏற்றத்தை தர வேண்டும் புவனேஸ்வரி. அடி யோகேஸ்வரி எங்கள் நிலை பாரடி, ஒரு ஏற்றத்தை தர வேண்டும் புவனேஸ்வரி. அடி யோகேஸ்வரி எங்கள் நிலை பாரடி, ஒரு ஏற்ற